விஜய் கைது உறுதியா? அதிர்ச்சி கொடுத்த தகவல். நடிகர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கரூரில் கலந்து கொண்ட அரசியல் பரப்புரையின் கூட்டத்தில் ஏற்பட்ட கோரமான கூட்ட நெரிசல் ஏற்பட்ட அதிர்ச்சியான சம்பவம் நடைபெற்றது. இது தமிழகத்தில் சமீப காலத்தில் நடந்த மிக மோசமான கூட்ட நெரிசல் சம்பவங்களில் ஒன்றாகும். கரூர் நகர காவல்துறையினர் தாவேகாவின் மாவட்ட செயலாளர் மதியழகன், பொதுச் செயலாளர் புசியானந்த் மற்றும் இணை செயலாளர் TTR நிர்மல்குமார் உள்ளிட்ட கட்சி பொறுப்பாளர்கள் மீது உதாசீனத்தால் உயிரிழப்பு ஏற்படுத்துதல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். கரூரில் துயர சம்பவம் நடந்த நிலையில் பொதுமக்களுக்கு துணையாக இருக்காமல் அந்த இடத்தை விட்டு சென்றார். மேலும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவி செய்க என தனது தொண்டர்களுக்கு கூட அறிவுறுத்தாமல் போனதால் விஜய் மீது பலருக்கும் அதிருப்தி ஏற்பட்டது. கரூர் சோகம் தொடர்பான வீடியோ வெளியிட்டுள்ள விஜய் மன்னிப்பு கூட கேட்கவில்லை. மாறாக கரூரில் மட்டும் ஏன் இப்படி நடந்தது என்று கேள்வி எழுப்பியதோடு உண்மை விரைவில் வெளிவரும் என்று தெரிவித்தார். அத்துடன் முதல்வர் பழிவாங்க வேண்டும் என்றால் தன்னை கைது செய்யட்டும் என்றும் தொண்டர்கள் மீது கை வைக்க வேண்டாம் என்று பேசியதும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த சம்பவத்திற்கு காரணம் விஜய் தான் என்பதால் அவரை கைது செய்ய வேண்டும் என தமிழ்நாடு மாணவர் சங்கம் சார்பில் போஸ்டர் ஒட்டப்பட்டது. மேலும் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடத்த போவதாக கிடைத்த தகவலை அடுத்து போலீசார் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டுள்ளது. அதுபோல திமுகவின் கூட்டணி கட்சிகளும் விஜயை ஏன் கைது செய்யவில்லை என கேள்வி எழுப்பி வருகிறார்கள். இந்த நிலையில் திமுக செய்தி தொடர்பாளர் செயலாளர் TKS இளங்கோவன் அளித்த பேட்டியில் விஜயை பாஜக இயக்குகிறது என்று சொல்வது உண்மைதான். ஏனெனில் கரூர் சோகம் தொடர்பாக பாஜக ஒரு MP குழுவை அமைக்கிறது. இதன் மூலம் நாங்கள் தான் விஜயை இயக்கிறோம் என்று பாஜகவை ஒப்புக்கொண்டுள்ளது. அதே போல 12 மணிக்கு கரூர் வருவேன் என்று சொன்ன விஜய் 7 மணிக்கு வந்தது ஏன் என்பது குறித்து அவர் இன்னும் பதில் சொல்லவில்லை. விசாரணை ஆணையம் விஜய் மீது தவறு உள்ளது, அவரை கைது செய்ய வேண்டும் என்று சொன்னால் காவல்துறை அந்த கடமையை செய்யும் என்று கூறியுள்ளார். இந்த செய்தியால் தாவேகா கட்சியினர் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். மேலும் விஜய் குடும்பத்தினருக்கும் பேரதிர்ச்சியாக அமைந்துள்ளது. விஜய் மனைவி சங்கீதாவும் இதனை கேட்டு கண் கலங்கி உள்ளாராம். விஜய் கைது செய்யப்பட்டால் தமிழகத்தில் பெரும் பரபரப்பு ஏற்படும் என்பதில் சந்தேகம் இல்லை.